என்னோட பேர் ராம். நான் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் .NET டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷிவ் இன்ஃபோடெக். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்றதுல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு பெஸ்ட் பர்சன் 2013 பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். 2013 வேலைக்கு போக முடியுமாங்க? கண்டிப்பா போக முடியுங்க. ஒரு நான் ஐடில இருந்து 2013 பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ல படிச்ச என் தம்பி ராம்ராஜ் SIVET ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காருங்க. கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. அதாவது லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்போம், இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணாம இதை தாண்டியும் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதை நோக்கி நம்ம உடனே ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு போராட்டம் தாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. தடைகளை உடைத்தெறி, எதிரிகள் உன்னை தடுக்கலாம், பிரச்சனைகள் உன்னை சூழலாம், ஆனால் வெற்றி என்னும் பாதையை அடைய வேண்டும் என்றால் உனக்கான தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஜெயிக்க வைக்கும் அப்படின்றதுக்கு என் தம்பி தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள். வாழ்த்துக்கள் ராம்ராஜ். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ வெற்றின்றது வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாதுங்க. அந்த வெற்றியை வந்து பறிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கணும், ஒரு ஆளுமை இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மனிதனை, ஒரு வெற்றியாளனை தான் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கோம். அது என்னுடைய தம்பி ராம்ராஜுங்க. ஸோ ராம்ராஜ் பார்த்தீங்கன்னா வந்து லைக் விஷுவல் கம்யூனிகேஷன், சரி அவரே சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு முறையாக வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து பிளேஸ் ஆன ஒரு வெற்றியாளனை பார்த்துட்ருக்கோம். ஒன்று அண்டு சாதாரண வெற்றி கிடையாதுங்க, டபுள் ஆஃபருங்க. ஒன்று மதுரையில், இன்னொன்று சென்னையிலங்க. இது இல்லாமல் வந்து இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரிசல்ட் வந்திருக்குங்க. 3வது கம்பெனியில் முதல் ஒன்று கிளியர் பண்ணியிருக்காருங்க, மிகப்பெரிய கம்பெனியிலங்க. நம்ம ராம்ராஜ்கிட்டே கேட்கலாங்க. தம்பி உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லலாம். என்னோட பேர் ராம்ராஜ். நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். 2013 பாஸ் அவுட். தம்பி ஆக்சுவலாக வந்து லைக் நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, 2013 பாஸ் அவுட் தம்பி, இவ்வளோ பெரிய கேப்பில் வந்து நம்மளால் வேலைக்கு போக முடியுமா தம்பி? ஐடியில் எடுக்கிறாங்களா? எடுக்கிறாங்க சார். நிறைய நேர்மையாக போக முடியுமா தம்பி? கண்டிப்பாக. ஆனால் பணம் கொடுத்து தானே போகணும்னு எல்லாமே சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக போகலாம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கண்டிப்பாக போகலாம். எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. நேர்மையாக போக முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நேர்மையாக இருக்கிறவங்க 2013 விஷுவல் கம்யூனிகேஷன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு வெற்றியாளனா இருக்காருன்னா வந்து அந்த நேர்மையும் அவரோட கடின உழைப்பும் தான் காரணங்க. இப்போ வந்து நான் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. ஏன்னா வந்து ஒரு ஆஃபர் கிடையாதுங்க, டபுள் ஆஃபர் வாங்கியாச்சுங்க. இப்போ 3வது ஆஃபருமே ட்ரை பண்ண போகிறீங்களா இல்லை என்ன பிளான்? ட்ரை தான் சார். ட்ரை பண்ண போகிறாருங்க. 3வது ஆஃபருமே ட்ரை பண்ண போகிறாருங்க. ஸோ லைக் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும், போராடணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு எடுத்துக்காட்டு இங்கே இருக்காருங்க. ஒரு ஐகானிக் பர்சனுங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காருங்க. ஸோ ஒவ்வொரு வெற்றியாளனுமே வந்து ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஆரம்பிப்பாங்க. அவங்களோட தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்க முடியும். நேர்மையாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வீட்டில் எல்லாரும் கேட்டதாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி நானும் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடியில் வேலை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இப்போ நல்ல கம்பெனியில் .NET டெவலப்பராக ப்ளேஸ் ஆயிருக்கேன். தேங்க்ஸ் டு வெங்கட் சார். படித்தது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனுங்க. ரிட்டனாக எழுதியே காட்ட சொல்கிறாங்க புக்ஸ்லாம். அதுக்கப்புறம் க்ரெட் ஆப்ரேஷன் அதை பண்ண சொல்கிறாங்க. சில கம்பெனியில் பண்ண சொல்கிறாங்க. சில இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், ஓரலாகவே சொன்னாலே எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாலே போதுன்றாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.